பிரமாதமாக நடிக்கக்கூடியவர். நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவரசங்களையும் வந்து திரையில் வெளிப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர், பன்முக திறமை படைத்தவர். ஒரு கேரக்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவார். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மௌன ராகம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியோட காதலனாக வருவார். ஒரு 20 நிமிஷம் தான் அந்த படத்தில் வருவார். அந்த 20 நிமிஷம் கேரக்டர், கார்த்தியோட கேரக்டர் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு கார்த்தி ஒரு 20 நிமிஷம் நடித்த அந்த கதாபாத்திரம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி நடித்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாகவே வந்துட்டுச்சு. தொடர்ந்து வந்து கார்த்தி வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். வருஷம் 16ன்னு ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் குஷ்பு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே யங்ஸ்டர்ஸ், அன்னைக்கு 2 பேருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்ததுனால 2 பேருமே ஒரு லவ் கப்பலாக அவர் யங் பேரா வந்து நடிச்சிருப்பாங்க. அது வந்து எக்ஸலண்டாக இருக்கும். அந்த படத்தினுடைய பாட்டு, கார்த்திகோடைய நடிப்பு, குஷ்பு கார்த்திகோடைய பேரு எல்லாமே வந்து அன்னைக்கு பெரிய லெவலில் Taste the Daily.